எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட பேர் டோட்லா டைரி. அந்த ஸ்டாக்கோடைய டெய்லி டைம் ஃப்ரேம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லைன் வந்து 200 EMA. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ட்ரா பண்ணலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் இப்படி வரும் அண்ட் கீழே சப்போர்ட் வந்து இப்படி வரும். இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்துட்டு நான் சொல்லும்போது ஒரு ஸ்டார் கேஸ் பேட்டர்ன் நான் சொல்லுவேன். இதை நான் சிம்பிளாக என்னோட மைண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார் கேஸ் எப்படி வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக கீழேருந்து மேலே 45 டிகிரியில் போதும். அதனால இதை பார்க்க ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்குன்றதுனால நான் எப்போவுமே இதை ஸ்டார் கேஸ் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அண்ட் இந்த பேட்டர்ன்ஸில் மூலிமா நான் நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பேட்டர்ன்னு சொல்லலாம். பிகாஸ் ஹையர் ஹைஸ் இருக்கும், ஹையர் லோஸ் இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப ஒரு புல்லிஷான ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போது நம்ம இங்கே ட்ரா பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு செட்டப் மாதிரி இருக்கு. இப்போது ஒரு இந்த ஸ்டாக்கை நம்ம ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும் போது இங்கே நம்ம என்ட்ரு ஆகிப்போம். அதாவது இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல இதை நம்ம ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணியிருந்து நம்ம இதை நம்ம ஃபுல்லாக நம்ம கேட்ச் பண்ணோன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். ஆல்மோஸ்ட் 27% in 7 days. நான் ஏர்லி வீடியோஸில் வந்து என்னோட ரிவர்சல் செட்டப்ஸ் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். ரொம்ப லோ ரிஸ்கில் ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் நல்ல மாதிரி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிவர்சல் செட்டப்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் வந்து பிரேக் அவுட்டை விட ரிவர்சல் செட்டப்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் கண்டிஷன் வரும்போது பிரேக் அவுட் செட்டப்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகும். ரிவர்சல் செட்டப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கீழே போகும். ஏன்னா நேச்சுரலாகவே ரிவர்சல் செட்டப்ஸுடைய நேச்சரே வந்து நம்ம என்ட்ரியே சப்போர்ட் லைனில் தான் எடுத்திருப்போம். ஸோ அதை பிரேக் பண்ணியும் கீழே போச்சுன்னு சொன்னால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக எக்ஸிட் ஆகிடலாம். அதில் வந்துட்டு ஃபேக் அவுட்ஸ் இருக்கா, வெதர் இது திருப்பி மேலே போகுமா போகாதான்றதை பற்றிலாம் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ லெட்ஸே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இப்போ யாராவது இது பிரேக் அவுட்னு நினச்சி இங்கே என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இது ஃபேக் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே இது வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 1 week லோவில் அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக எக்ஸிட் ஆயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஒரு லாஸில் முடிஞ்சிருந்திருக்கும். இன் less than 36 days ஒரு 20% இறங்கிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக் அவுட் செட்டப்ஸ்க்கும் ரிவர்சலுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. இந்த கேஸ்லையும் நம்ம அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரிஸ்க் அவர்ஸான ட்ரேடர்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்கு, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரேக் அவுட் வந்து ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 day 2 day வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அந்த க்ரீன் கேண்டிலுக்கு பெருசாக வந்துட்டு கீழே விக்ஸ் இல்லாமல் இல்லை பெருசாக மேல் பக்கம் விக்ஸ் இல்லாமல் அப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். கீழே விக் இருந்தால் பிரச்சனை இல்லை, மேலே விக் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் விக்ஸ் மேலே பெருசாக இருக்குன்னு சொன்னால் பியர்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே அதுதான் நடந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு புல்ஸ் வந்து டாமினேட் பண்ணி இதை பிரேக் அவுட்டை மேலே கொண்டு போகும்போது பியர்ஸ் வந்து அங்கே பவர் எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு இது இந்த பிரேக் அவுட்டை வந்துட்டு உடச்சிருக்கிறாங்க. தென் பியர்ஸ் அந்த இடத்துல அந்த ஃபைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வி கேன் சி ஆல்மோஸ்ட் அந்த டாமினன்ஸ் வந்து அன்டில் அந்த சப்போர்ட் லைனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் புல் வந்து டாமினேட் ஆகி திருப்பி வந்துட்டு அது பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய லாஜிக்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பியர் அண்ட் புல் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போதோ அதை பக்கம் நம்ம அலைன் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து இட் இஸ் நாட் அ கால், திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எஜுகேஷனல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.